our cultural event Yavanan Keli. We are going to start with Shamindra Surendra. He is going to tell something about the event. Thank you. සුබ සන්ධ්‍යාවක් මෙම දමිළ සිංහල සංස්කෘතික උත්සවය අපේ පටන් ගන්නේ කැනඩාවේ සමයිතිය ව්‍යාපාරයේ සමාජික විසින් ඇත්තටම සමයිතිය ව්‍යාපාරය කියන එකක් අපි ආරම්භ කරේ ශ්‍රී ලංකාව තුල කිසිම ජන කොට්ටාසයකට අයිතිවාසිකම් උල්ලංඝනය වෙලදී ඒ නිසා අපි අයිතිවාසිකම් දිනා ගැනීමෙන් පටන් ගත්ත ව්‍යාපාරයක් සමයිතිය ව්‍යාපාරය. ඒකට දෙමළද මුස්ලිම්ද සිංහලද කියලා කිසිම ભેදයක් නැහැ. මොකද හැමෝටම එකමුතු කමකින් ජීවත් වෙන්න කිසිම අයිතියක් නැහැ රටේ. අපිට මෙම ව්‍යාපාරය තුළ අපි ශ්‍රී ලාංකික ජනතාවට දිනා දෙන්න හදන්නේ සියලුම ජන කොට්ටාස වලට එකම අයිතියක් තමයි අපි මේ සමයිතිය ව්‍යාපාරයෙන් පටන් ගන්න හදන්නේ. ඒකේ පළමු පියවර වශයෙන් කැනඩාවේ අපි පටන් ගත්ත මේ සංස්කෘතික කුලද මේ උත්සවයට සහභාගී වන ඔබ සියලු දෙනාම ඉතාමත් ගෞරවයෙන් ආදරයෙන් සමයිතිය ව්‍යාපාරයේ කැනඩාවේ කමිටුව වෙනුවෙන් මම පිළිගන්නවා. ස්තුතියි. Nandini Sabesanathal, English. Good afternoon, everybody. Thank you for coming for this event, Yavanan Keli. It's a cultural event. This event is organized by Equal Rights Movement Canada. Relax and enjoy. Thank you. சமநிலை இயக்க கணக்கிய அமைப்பினர் கொண்டு செய்யப்பட்டிருக்க இந்த கலாச்சார நிகழ்வு யாவரும் கோயிலில் முதல் நிகழ்ச்சியாக வெல்கம் ஸ்ட்ரீட் வரவேற்புரை மார்க் சூசைட். මෙම කමිටුව ආමන්ත්‍රණය කිරීම සඳහා අපේ ආදරණීය ගෞරවය පිළිගන්න මාර්ක් සුසෙට් සහෝදරයා මෙතන කන්නේ. வணக்கம். யாவரும் கேளி என்ற தலைப்பிலே சம உரிமை இயக்கம் மேற்கு ஐரோப்பிய நாடுகளிலும் வட அமெரிக்காவிலும் இன்று பல இடங்களில் தனது கிளைகளை ஆரம்பித்து இன்று கனடாவிலே முதலாவது பகிரங்க நிகழ்வை உருவாக்கியிருக்கிறது. இதனுடைய நோக்கம் நாம் இலங்கையர், நாம் இலங்கை மாதா பெற்ற மக்கள், சிங்கள தமிழ் முஸ்லீம் சகலரும் எல்லாம் பெற்று சம உரிமையோடு நாம் எல்லாம் பெற்று வாழலாம். எங்களது யாருக்கும் உரிமையை கொடுப்பதால் மற்றவர் தன்னுடைய உரிமையை விட்டு விளக்கவில்லை. ஆகவே ஒருவர் இன்னொருவருக்கு உரிமையை கொடுப்பதால் இழந்து விட முடியாது என்றால் அதை கொடுக்காமல் விடுவது தவறு. ஆகவே எல்லோரும் சமமாக சம உரிமைகள் பெற்று இன்பமாக எமது ஈழத்திரு நாட்டை சிறப்பான பொருளாதார தன்னிறை பெற்ற நாடாக நாம் இலங்கையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களது இயக்கத்தினுடைய நோக்கமாகும். அதிலும் குறிப்பாக அடித்தட்டு உழைக்கும் மக்களை நாங்கள் ஐக்கியப்படுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்று இலங்கையிலே பொருளாதார ரீதியாக அந்நிய முதலீடுகளும் அந்நிய பொருட்களுடைய நுகர்வு தன்மையில் தான் கூடியிருக்கே தவிர உள்நாட்டு உற்பத்தி எவ்வளவோ இருந்த உற்பத்திகளும் குறைந்து போய்விட்டன. ஆகவே
உழைக்கும் மக்கள் ஐக்கியப்பட்டு தங்களுடைய வேலை வாய்ப்பு தங்களுடைய நாட்டினுடைய முன்னேற்றம் ஐக்கியம் இவற்றைக்காக ஒன்றுபட்டு போராடி நாம் எல்லா மக்களுடைய உரிமையும் பெறணும் என்கிற நோக்கத்தோடு தான் நாம் இந்த இடத்திலே கூடியிருக்கிறோம். இந்த நல்ல நோக்கத்துக்காக இங்கு வந்திருக்கக்கூடிய சகல தோழர்கள், நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவரையும் வரவேற்று இருவகரம் கூப்பி வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம்.